வணக்கம். நான் உங்கள் கௌசி. திருக்குறளிலே திருவள்ளுவர் கூறிய அனைத்து குறள்களும் இக்காலத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குமா என்பது கேள்விக்குறி. இந்த காணொளியிலே ஒரு குறளை எடுத்து வந்திருக்கின்றேன். இது இக்காலத்துக்கு எவ்வாறு பொருந்துகின்றது, எல்லாவற்றையும் அக்கால பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் நாம் இப்போது ஏற்றுக்கொள்ளலாமா என்ற கேள்விகளுடனே தான் இந்த காணொளி அமைந்து கொள்கின்றது. வாருங்கள் காணொளிக்குள் போவோம். முற்கால இலக்கிய கருத்துக்களை தற்காலத்தில் ஏற்று நடத்தல் என்பது சாத்தியப்படுகின்ற ஒரு விடயம் இல்லை. காலமும் நடைமுறைகளும் இவ்வாறு இருந்தன என்பதை வரலாற்று பின்னணியை அறிந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த கருத்துக்களை வளர்கின்ற சமுதாயத்துக்கு திணிப்பது என்பது குற்றமுள்ள காரியமாகவே இருக்கிறது. அந்த கருத்துக்களை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப காலத்தின் கணிப்பீட்டுடன் பொருத்தி பார்த்துத்தான் ஏற்று நடக்க வேண்டும். இதுதான் சரியான முறையாகவும் இருக்கும். காலத்தின் மாற்றத்துக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஏற்ப மாறுபட்ட கலாச்சார பின்னணியை தற்போது நாம் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது காலத்தின் கட்டாயம். எம்முடைய முன்னோர்கள் இப்படியே வாழ்ந்தார்கள் என்கின்ற போது அந்த காலத்து சூழ்நிலை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிய மானுடவியலும் வரலாற்று கல்வியும் நாம் கற்றிருக்க வேண்டியது அவசியம். கண்டது கற்க பண்டிதனாவான் என்னும் கருத்துக்கு ஏற்ப ஆழ கற்று அறிவை வளர்த்து கொண்டால் எதிர்கால சந்ததியின் மன அழுத்தத்தையும் எம்முடைய மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். காலத்துக்கு காலம் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் மாறுபட்டு கொண்டுதான் வருகின்றன. இந்த நிலைமையை நாம் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. காலநிலை, இயற்கை வளங்கள் இவற்றுக்கு ஏற்ப அந்த நிலப்பகுதியில் வாழுகின்ற மக்களின் பழக்க வழக்கங்களும் பண்பாட்டு அம்சங்களும் அமைந்திருக்கின்றன. தம்முடைய இருப்பிடங்களை விட்டு புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் தாங்கள் வாழுகின்ற நாடுகளுக்கு ஏற்ப தம்முடைய கலாச்சாரத்தை மாற்றி வாழுகிறார்கள். சூழலும் சுற்றாடலும் மனிதனுடைய சிந்தனை திறனை தூண்டுவதோடு சமூக ஒற்றுமையையும் கலாச்சார கலப்பையும் அது ஏற்படுத்துகின்றது. இந்த நிலைமை புலம்பெயர்ந்த மக்களின் பண்பாட்டு விடுமியங்களை அது மாற்றி அமைக்கின்றது. இந்த மக்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணுக்கு செல்லுகின்ற போது தம்முடைய மாற்று கலாச்சாரத்தை அங்கும் விதைப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அறிதல் என்பது அறிவோடு சம்பந்தப்பட்டதுதான். எனவே கலாச்சாரம், காலம், சூழல், மண்வளம், இயற்கை இவை போன்றவற்றை சார்ந்திருப்பதால் தாய் மண்ணில் வாழ்பவர்கள் புலம்பெயர்ந்த மக்களின் பண்பாட்டு அம்சங்களை ஏற்று நடப்பது என்பது முற்றிலும் தவறாக அமையும். உதாரணமாக, குளிர் பிரதேசங்களில் வாழுகின்ற இசை துள்ளல் இசையாக இருக்கும். இதை மேடை நிகழ்ச்சிகளிலே ஆடி பாடி துள்ளி துள்ளி அவர்கள் பாடுவதையும் நாம் கற்றிருக்கின்றோம். இது தம்முடைய உடல் வெப்பத்தை அதிகரிக்க செய்கின்றது. ஆனால் வெப்பம் மிகுந்த ஆசிய நாடுகளில் இசை கர்நாடக இசையாகவும் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து பாடும் இசையாகவும் இருக்கும். அவர்கள் குதித்து துள்ளி ஆடுகின்ற போது ஏற்கனவே வெப்பம் மிகுதியில் இருப்பவர்களுக்கு மேலும் உடல் வெப்பத்தை அதிகரிக்க செய்கின்றது. அதனால் இயற்கைக்கு மீறி குளிரூட்டியுடன் கூடிய மண்டபங்களில் இசை நிகழ்ச்சியை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இவை சமூக வலைத்தளங்களிலும் கற்பித்த கலாச்சாரங்களை காட்டுகின்றது. கைகளை காற்றட்டை பைக்குள்ளே வைத்து நடக்கின்ற பண்பு குளிர் நாடுகளில் இருந்து வெப்ப காலநிலை உள்ள நாட்டு மக்கள் பொருத்தமற்ற முறையில் கற்றுக்கொண்டதாக அது காணப்படுகின்றது. குளிர்காலங்களில் விரல்கள் விரைத்து மஞ்சள் நிறத்துக்கு வந்துவிடும். தான் இயற்கை. அதனாலே கைகளை காற்றட்டை பைக்குள் வைத்து நடக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. இது எப்படி வெப்பமான நாடுகளுக்கு பொருத்தமாக அமையும்? காற்றோட்டமுள்ள புடவையும் வேட்டியும் மறைந்து இறுக்கமான காற்றட்டை எப்படி புகுந்தது? இவ்வாறுதான் திருக்குறளின் பொருத்தமற்ற கருத்துக்கள் காலக்கணிப்பீட்டில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய அவசியத்துக்கு உள்ளாகின்றன. இல்லறவியலிலே வாழ்க்கை துணைநலம் என்னும் அதிகாரத்திலே தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்னும் ஒரு குறள் இருக்கிறது. சிறுவர்கள் கூட அதை கற்கின்றார்கள், அதை பாடமாக்கின்றார்கள். ஆனால் அதோட பொருள் விளங்கி கற்கிறார்களா என்றது தெரியவில்லை. பரிமேலழகர்
பிற தெய்வங்களை தொழாது தன்னுடைய தெய்வமாகிய கொழுனனை தொழுது, அதாவது வணங்கி நித்திரையிலிருந்து எழுகின்ற பெண் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்று அவர் உரையில் இருக்கின்றார். இதை டாக்டர் ராவண்ண ராமகிருஷ்ணன் தன்னுடைய உரையிலே பிற தெய்வங்களை தொழமாட்டாமல் தன்னுடைய தெய்வமாகிய கணவனை துயில் எழுந்ததும் தொழுவாள், அவள் பெய்யென்று சொல்ல மழை பெய்யும், தெய்வமே அவள் ஏவல் கேட்டு நடக்கும் என்று சொல்கிறார். கோவண பார்த்தர் சாரதி தன்னுடைய உரையிலே வேறு தெய்வங்களை தொழாமல் தன் கணவனையே தொழுது துயிலெழும் பெண் வேண்டிய போது பெய்யும் மழைக்கு ஒப்பானவள். இவ்வாறான அர்த்த பொருத்தங்கள் பெண் கணவனை கடவுளாக கருத வேண்டும், அவர் காலடியை வணங்கி அடிமையாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இருப்பதை உணர்கின்றோம். பூமி தோன்றிய காலத்திலிருந்து அதன் வளர்ச்சியும் கலாச்சாரங்களும் மாறுபட்டு கொண்டே வருகின்றன. கிறிஸ்துவுக்கு முன்னிருந்த பண்பாட்டு கலாச்சார விளிம்பியங்கள் 2024 ஆண்டு நிச்சயமாக இல்லை. வழி சமுதாயம் தந்தை வழி சமுதாயமாக மாற்றப்பட்டது. வால்கா நதிக்கரையோர சமுதாயத்தை இன்று நினைத்து பார்க்கவே முடியாது. கணவன் குடும்பத்துக்கு தேவையான வருவாயை கொண்டு வருகின்ற போது மனைவி வீட்டிலிருந்து வீட்டை பொறுப்படுத்தி வேலைகளை செய்த காலம் வள்ளுவர் கால பகுதியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் தற்காலத்தை நாம் சிந்தனையில் கொண்டு வருகின்ற போது கணவன் மனைவியும் ஒன்றாகவே காலையில் வேலைக்கு போகிறார்கள். இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து காலை உணவை தயாரிக்கிறார்கள், ஒன்றாகவே சேர்ந்து தம்முடைய அலுவலகத்துக்கு செல்லுகிறார்கள், ஒன்றாகவே வீட்டுக்கு வருகிறார்கள். வேலை செய்த களைப்பிலே வருகின்ற வழியில் ஏதாவது கடையிலே தம்முடைய உணவை உண்டுவிட்டு வீட்டுக்கு வந்து உறங்கி போகின்றார்கள். ஆனால் சிலர் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைகளை கவனித்து பின் உறங்கப் போவதும் இருக்கின்றது. ஆனால் காலையில் எழுந்தவுடன் தெய்வத்தை வணங்காது கணவனை வணங்கி எழுகின்ற பெண் என்பதை நாம் இந்த காலத்தில் துளிவுடன் நினைத்து பார்க்க முடியாது. பரிமளர்களுடைய கருத்தை நாம் வாழுகின்ற காலத்துக்கு ஏற்ப பொருத்தி பார்க்க வேண்டியது அவசியம். வாக்கினை கடவுள் வாக்கினை விட மேலானதாக கருதி அவனையே தொழுதிடும் மனைவி என்று ஆணையிட்டவுடன் அஞ்சி நடங்கி பெய்கின்ற மழையைப் போல தன்னை அடிமையாக எண்ணிக்கொள்பவள் ஆவாள் என முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் உரை எழுதியிருக்கின்றார். இதனையே சற்று மாற்றி காலையில் அனுதினம் கண் விழித்து கணவனை தொழுகின்ற பெண்ணானவள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவனை தெய்வமாக நினைக்கின்றாள் என்ற ஒரு மன உணர்வை அவனுக்கு ஏற்படுத்துகிறாள், மூளை செலவை செய்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டியுள்ளது. இவ்வாறான பெண் பெய் என்று சொல்ல மழை பெய்வது போல கணவனும் அவளுடைய காரியங்களுக்கு உடனடியாக அவன் செயற்படுவான். இச்செயல் தன்னையும் தன் உறவினர்களையும் பேணுவதற்கும் அவளுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் கணவனுடைய பங்களிப்புக்கும் உறுதுணையாகின்றது. இவ்வாறு இந்த குரலை ஏற்றுக்கொள்வதே சால சிறந்தது. அதுவே அவருடைய அடுத்த வரும் குரலாகிய தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சொருவிழாள் பெண் என்ற குரலுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். காலை தொட்டு வணங்குதல் அடிமைத்தனம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அது வணங்கப்படுபவர்களை பொறுத்தது. தெய்வீகத்தன்மை பொருந்தியவர்களாக மன அளவில் அவர்கள் இருந்தால் அவர்களுடைய பாதங்களின் மூலம் கடத்தப்படும் நற்கதிர் வீச்சுக்கள் வணங்குபவர்களுக்கு பலனையே தருகின்றது. எனவே எதுவும் அவரவர் மனநிலைக்கும் சூழலுக்கும் ஏற்பவே பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எழுத்தாளன் எழுதுவது வாசகர்களுக்காக மட்டுமே. அதனால் இலக்கியங்களை காலமும் சூழலும் கலாச்சார படுமங்களுமே தீர்மானிக்கும். நன்றி.